இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் பயங்கர வைரலில் போயிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி தான் நாமளும் பேச போகிறோம். அப்படி சரிந்து போனதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளுடைய பணம் எல்ஐசியில் நம்மால் போட்டு வைக்கப்பட்டிருந்த பணம் மொத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. வங்கி திவாலானா எப்படி பணம் கிடைக்காதோ அதே போல் பங்கு வர்த்தகம் திவாலாகிவிட்டால் மக்கள் போட்ட பணம் திரும்ப கிடைக்காது என்பதை ஒரு டெர்ம்ஸ் அண்டு கண்டிஷன்ஸாக சொல்லி தான் எல்ஐசியில் நம்ம பாலிசியை போடுறோம். இப்போ இருக்க பாலிசியெல்லாம் அப்படி தான் வருது. பங்கு வர்த்தகம் வீழ்ந்து விட்டால் உங்களுடைய பணம் கிடைக்காது, அதற்கு நாங்கள் பொறுப்பில்லை என்பதை சொல்லி தான் அவன் இன்சூரன்ஸே போடுறான். அந்த அளவுக்கு போட்ட அந்த தொகை முற்றுமுழுதுமாக நம்ம கையை விட்டு போயிடுச்சு. அதானியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று ராகுல் காந்தி 2 நாட்களாக பாராளுமன்றத்தில் போராடிக்கிட்டு இருக்கார். ராகுல் காந்தி மட்டுமல்ல, அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள், அதாவது இந்திய கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த அனைவரும் அதானியை கைது செய்ய வேண்டும், அவர் பிரச்சனையை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அமளி துமளி எல்லாம் ஏற்படுகிறது. அதனால் அவர்களை வெளியேற்றிவிட்டு சபையே தள்ளி வைக்கிறாங்க, கூட்டத்தையே தள்ளி வைக்கிறாங்க. இதை பற்றி மக்களாகிய நாம் பேசுகிறோமா அப்படின்னா நம்ம பேசுகிறதில்ல. ஏன் பேசலை? நீ எதை பேச வேண்டுமோ அதற்கான கண்டென்ட்டை நாங்கள் கொடுப்போம். யார்? ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் சேர்ந்து மக்கள் எதை பேச வேண்டுமோ அந்த கண்டென்ட்டை நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் அதை மட்டும் பேசுங்க. மற்றபடி அரசியல் ரீதியெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. அதுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஓட்டு போட்டுட்டீங்கல்ல, அதோட உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே மிச்சம் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் நமக்கு கண்டென்ட் கொடுக்குறாங்க பேசுகிறதுக்கு. எதை பேசணும்? ஐயப்பன் கோயிலை பற்றி பேசுங்க. ஏண்டா 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாட்டுக்கு அதை எடுத்து இப்போ வச்சுக்கிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. அதுக்கு எதிராக ஒரு பாட்டை நீங்களே உருவாக்கி அதை ஐயப்ப பக்தர்கள் போட்டதாக சொல்லி போடுறீங்க. அதை மற்றவர்களும் கேட்குறாங்க. அதாவது கேட்குறவன் கேன பயலாக இருந்தால் எருமை மாடு ஏரோப்ளேன் ஓட்டுச்சுன்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கேன பயல்களாக நினச்சிக்கிட்டு இப்படிப்பட்ட விஷயத்தை நம் கண்முன்ன கொண்டு வச்சு இதை பற்றி நீ பேசு, ஐயப்பனை பற்றி பேசு, இசைவாணியை பற்றி பேசு, மற்றபடி நீ அரசியலை பற்றி பேசாத, அதானியை பற்றி பேசாத, மணிப்பூரை பற்றி பேசாத, ஊபியை பற்றி பேசாத என்று நமக்கு ஒரு கண்டென்ட்டை கொடுக்கக்கூடிய வேலைகளை இந்த அரசு சங்கிகள் இவ்வளவு தெளிவாக செய்கிறார்கள் என்கின்ற பொழுது அவர்களுடைய அறிவை நம்ம மெச்சித்தான் ஆகணும். நமக்கெல்லாம் இல்லை பாருங்கள் அந்த அறிவு. நம்மிடம் மிகச்சிறந்த அரசியல் கருத்துக்கள் இருந்தாலும் கூட அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட எப்படி சேர்ப்பது என்பது நமக்கு தெரியலைல்ல, சேர்க்க முடியலைல்ல, மக்களை ஏற்றுக்கொள்ள வைக்க முடியலைல்ல. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது சங்கிகள் மக்களை எப்படி ஏமாற்றுவது என்பதில் செம தேர்ச்சியான நபர்களாக இருக்கிறாங்க. ஆகையினால இந்த வீடியோவின் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்க, இப்போ மற்றவர்களைப் போல் இதுக்குள்ளே போய்கிட்டு நம்ம விவாதிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நாம் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதையெல்லாம் பேச விடாமல் திட்டமிட்டு இந்த முதலாளித்துவ கூட்டம் அதை தடுத்து நம்மை மென்மேலும் பின்னோக்கி தள்ளக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு எதிராக நாம் எல்லாம் ஒன்றிணைந்து போராடி இதை முறியடித்து நமக்கான ஒரு ஆட்சியை நிலைநிறுத்தும் வரை நமக்கு ஓய்வு என்பது கிடையாது. அதை நோக்கி பயணத்தை எடுத்து நாம் செல்ல வேண்டும் என்பதை இதன் மூலமாக நம்ம கேட்டுக்கிறோம்.